திருக்கயிலையிலிருந்து புறப்பட்ட சிவயோகியார் திரு காஞ்சிபுரம் வந்து ஏகாம்பரம் பணிந்து வணங்குகின்றார். 6வது திருப்பாடல். நற்பதி அங்கு அமர் யோக முனிவர்களை நயந்து போய் கற்புரிசை திருவதிகை கலந்து இறைஞ்சி கரைக்கண்டர் அற்புத கூத்து ஆடுகின்ற அம்பலம் சூழ் திருவீதி பொற்பதியாம் பெரும்பற்ற புலியூர் வந்து அணைந்தார். காஞ்சிபுரம் நற்பதி என்று இந்த திருப்பாடலில் குறிப்பிடப்படுகின்றது. ஏனென்றால் உயிர்களுக்கு சிவ பூஜையை விளங்கச் செய்து காட்டி உய்விக்கும் கருணை செயலினை காமாட்சி அம்மையார் செய்கின்ற இடம். எனவே அது நற்பதி. அதோடு காமாட்சி அம்மையார் எல்லா தர்மங்களையும் வளர்க்கின்ற தலம், செய்கின்ற தலம். எனவே அது நற்பதி. அங்கே சிவயோகத்தில் உரைப்பு கொண்ட சிந்தனை உடைய முனிவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். எனவே நம்முடைய சிவயோகியாரும் இந்த யோக முனிவர்களோடு விரும்பி அங்கே இருக்கின்றார். இவரும் சிவயோகியர். அகஸ்திய முனிவரிடம் கொண்ட நட்பு காரணமாக அவரை சந்திக்க செல்கின்றார். என்றாலும் இங்கு அந்த சிவயோகியருக்குச் சமமான யோக முனிவர்கள் காஞ்சிபுரத்திலே இருந்ததனால் அவர்களோடும் கலந்து சில நாட்கள் அங்கே இருக்கின்றார். அவ்வாறு இருந்து பின்னர் திருவதிகை வீரட்டானம் சென்று இறைவனாரை வணங்குகின்றார். இத்திருத்தலம் இறைவனார் மும்மதில்களை எய்தி வீரம் நிகழ்த்திய இடம். அங்கு இறைவனாரை வழிபட்டு பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு திருநீலகண்டத்தை உடைய இறைவர் அற்புதமாகிய அருட்பெருந் திருக்கூத்தினை ஆடுகின்ற திரு அம்பலம் சூழ்ந்த திருவீதியினை உடைய பொற்பதியாகிய பெரும்பற்ற புலியூர் என்ற சிதம்பரம் வந்து சேருகின்றார். இறைவன் அங்கே ஆடுகின்ற கூத்து அற்புத கூத்து. அற்புதம் என்பது காணும் தோறும் புதிது புதிதாக இருத்தல் என்ற பொருளை உடையது. அவ்வாறு இறைவன் ஆடுவதற்கு இடமாகிய மன்றம் அது அம்பலம். அந்த அம்பலத்தை தன்னுள்ளே அமையப்பெற்ற வீதி திருவீதி, தில்லையின் திருவீதி. அந்த திருவீதியினை தன்னுள்ளே பெற்ற பதி பொற்பதியாகிய சிதம்பரம். சிதம்பரம் பொற்பதி ஆகும். அங்கங்கு பொன்னினால் ஆன பல பணிகள் செய்யப்பட்ட திருத்தலம் அது. விண்ணவரும் ஹிரண்யவர்மன் முதலியவர்களும் பொன்னம்பலத்திற்கு திருப்பணி செய்தது. அதனால் பொற்பதியாக விளங்குகின்ற தலம். திருப்பேரம்பலம் செய்ய தூய பொன்னணி சோழன் என்றபடி திருப்பணி செய்த பேரம்பலம். பொற்றில்லை கூத்து என்று திருமந்திர பகுதியிலே போற்றப்படுகின்ற தலம். திருத்தில்லையே ஹிரண்யமய கோசம் என்று சொல்பவர்களும் இருக்கின்றார்கள். அத்தகைய தலம் பெரும் பற்றப்புலியூர் என்று அழைக்கப்படுகின்ற சிதம்பரம். பெரும் பற்றப்புலியூர் என்பது சிதம்பரத்தின் மற்றொரு திருநாமம். மற்றைய பற்றுக்களையெல்லாம் ஒழித்த துறவிகளுக்கும் பெரும் பற்றை விளைவிப்பது இந்த திருத்தலம். எனவே அது பெரும் பற்றப்புலியூர். அங்கே வந்து சேருகின்றார் யோகியர். இனி 7வது திருப்பாடல். எவ்வுலகும் உய்ய எடுத்து அருளிய சேவடியாரை செவ்விய அன்புற வணங்கி சிந்தை கழிவர திளைத்து வவ்விய மெய்யுணர்வின் கண் வரும் ஆனந்த கூத்தை அவ்வியல்பில் கும்பிட்டு அங்கு ஆறாமை அமர்ந்திருந்தார் என்பது 7வது திருப்பாடல். எல்லா உலகங்களும் உய்யும்படி தூக்கிய சேவடியினை உடைய கூத்தப் பெருமான் சிதம்பரத்திலே வீற்றிருக்கின்றார். அருட்கூத்து இயற்றுகின்றார். விண்ணும் மண்ணும் பிறவுமாகிய உலகங்கள் எல்லாம் உய்வதற்காக, இந்த உலகங்களில் இருக்கின்ற எல்லா உயிர்களும் உய்வு பெறுவதற்காக ஐந்தொழில் கூத்தினை ஆடுகின்ற தலம் அது. பிறவி என்ற பெருங்குழியிலிருந்து மேலே எடுக்கின்ற தலம் அது. இறைவனார் இயற்றுகின்ற ஐந்தொழில் கூத்தின் இயல்பினை முழுவதும் அந்த தூக்கிய திருவடியில் வைத்து எண்ணி எண்ணி கண்டு ஆனந்தத்தில் அழுந்துகின்றார் சிவயோகியார். கருவி கரணங்களின் எல்லை அளவு கண்டு ஆனந்தத்தில் அழுந்துதல் என்பது ஒரு நிலை. ஆனால் அதையும் மீறி தற்போதம் இழந்த நிலையில் வெளிப்படுகின்றது அந்த சிவபோத அனுபவம். அது ஞாத்ரு ஞான ஞேயங்களை கடந்த சிவபோத அனுபவம். திரிபுடியில்லாத சிவானந்த பெரும் அனுபவம் அது. அந்த சிவபோத நிலையே ஆகி அங்கே இறைவனாரை அனுபவிக்கின்றார் சிவயோகியர். இது யோகியர்களால் காலம் கடந்த சிவ அனுபூதி நிலையில் அனுபவிக்கப்படும் சிவானந்த நிலை. இதே நிலையில்தான் சிவயோகியார் 3000 ஆண்டுகள் இனி திருவாவடுதுறையிலே அமர்ந்திருக்க இருக்கின்றார். இவ்வாறு சிதம்பரத்திலே தரிசனம் செய்து மனநிறைவு பெறாமையினால் அங்கேயே
பெருமானை தொழுது கொண்டிருக்கின்றார். இனி 8வது திருப்பாடல். தடநிலை மாளிகை புலியூர் தன்னில் உறைந்து இறைஞ்சி போய் அடல் விடையின் மேல் வருவார் அமுதுசை அஞ்சாதே விடம் அளித்தது என கருதி மேதினிக்கு வளம் நிறைத்தே கடல் வயிறு நிறையாத காவிரியின் கரை அணைந்தார். இந்த திருப்பாடலில் காவிரியினை போற்றி பாடுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். சிவயோகியார் அந்த பெரிய நிலைகளை உடைய மாளிகைகள் நிறைந்த பெரும்பற்ற புலியூரில் தங்கியிருந்து வணங்கி இனி காவிரி கரைக்கு வந்து சேருகின்றார். இந்த காவிரி என்பது எப்படிப்பட்ட காவிரி என்றால், தன்னுடைய வளங்களையெல்லாம் இந்த நிலத்திற்கு கொடுத்துவிட்டு எஞ்சிய சிறு பகுதி தண்ணீரை மட்டும் கடலிலே கொண்டு சேர்க்கின்ற நதி காவிரி நதி. அவ்வாறு வெகு சிறிதளவு தண்ணீரை கடலிலே கொண்டு சேர்ப்பதனால் கடலின் வயிறு நிறையாமல் இருக்கின்றது. அப்படி கடலின் வயிறு நிறையாமல் காவிரி அணைகின்ற தன்மை இங்கே போற்றப்படுகின்றது. ஏனென்றால் அடல் விடையின் மேல் வருவாராகிய இறைவனாருக்கு அஞ்சாமல் விஷம் அளித்தது இந்த கடல் என்று கருதி தன்னுடைய பெரும்பான்மையான வளங்களையெல்லாம், தண்ணீர் வளங்கள் உள்ளிட்ட மற்றைய வளங்களையெல்லாம் தான் பெருகி ஓடி வருகின்ற நாடுகளுக்கெல்லாம் கொடுத்துவிட்டு அதன் பிறகு எஞ்சி இருக்கின்ற சிறு பகுதி நீரை இந்த காவிரி கடலுக்கு தருகின்றது. மற்றைய ஆறுகள் போல இந்த காவிரி கடலிலே கலப்பதில்லை. அதன் நீர்வளமெல்லாம் தொடக்கத்திலிருந்தே அது உற்பத்தியாகின்ற நிலத்திலிருந்தே நிலங்களை வளம்படுத்துவதற்கே பெரும்பான்மை பயன்படுகின்றன. எஞ்சிய மிகச் சொற்பமான நீர் காவிரி பூம்பட்டினத்திற்கு அருகில் காவிரி சங்கமுகத்துறையிலே கடலினுள் சென்று பாய்கின்றது. இது எதற்காக காவிரி இப்படி செய்கின்றது என்றால், சிவ அபராதம் செய்தவர்களோடு இணக்கம் கூடாது என்று கூறும் விதியினை வலியுறுத்துவதற்காக. காணா கண் வாய் பேசாத பேய்களோடே என்று திருவிசைப்பா கூறுகின்றது. அவரை கண்டால் அம்மனா அஞ்சுமாறே என்று திருவாசகம் பேசுகின்றது. எனவே சிவ அபராதம் செய்தவர்களோடு இணங்கக்கூடாது என்ற திருவாக்கிற்கு ஏற்ப பெருமானுக்கு விஷம் கொடுத்த காரணத்தினால் கடலில் ஒரு சிறிது எஞ்சிய நீரை மட்டுமே கொண்டு சேர்க்கின்றது காவிரி. இதே கருத்தை அடிப்படையாக கொண்டுதான் திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலத்திலே வைகை ஆற்றை இதே போன்று போற்றுகின்றார். எல்லா நதிகளும் கடலிலே சென்று கலக்கும், ஆனால் வைகை நதி ஒன்று மட்டுமே கடலிலே கலக்காது. அது ராமநாதபுரத்திலே இருக்கின்ற பெரிய கண்மாய் என்ற நீர்நிலையிலே சென்று கலக்கும் தன்மை உடையது வைகை நதி. ஏனென்றால் இந்த கடல் எம்பெருமானுக்கு நஞ்சு கொடுத்தது, எனவே கடலோடு சென்று நான் சேரமாட்டேன் என்று கருதி பக்தி வைராக்கியத்தோடு வைகை நதி இவ்வாறு அந்த ராமநாதபுரம் பெரிய கண்மாயிலே சென்று கலக்கின்றது என்று பரஞ்சோதி முனிவர் பாடுவதற்கு ஆதாரமாக இருப்பது தெய்வ சேக்கிழார் பெருமான் பாடுகின்ற இந்த திருப்பாடல் ஆகும். இனி 9 மற்றும் 10 ஆகிய தொடர் இரு திருப்பாடல்கள். காவிரி நீர் பெரும் தீர்த்தம் கலந்து ஆடி கடந்து ஏறி ஆவின் அரும்கன்று உறையும் ஆவடு தன்துறை அணைந்து சேவில் வரும் பசுபதியார் செழும் கோயில் வலம் வந்து மேவு பெரும் காதலினால் பணிந்து அங்கு விருப்பு உருவார் அந்நிலைமைத்தானத்தை அகலாததொரு கருத்து முன்னி எழும் குறிப்பினால் மூழும் ஆதரவு எய்த பின்னும் அகன்று ஏகுவார் பேணவரும் கோக்குலங்கள் பொன்னி நதிக்கரை புறவில் புலம்புவன எதிர்கண்டார். காவிரி நீராகிய பெருமையுடைய தீர்த்தம், அதிலே கலந்து நீராடுகின்றார் சிவயோகியார். தீர்த்தம் என்பது தூய்மை செய்யும் தன்மை உடையது. ஆனால் காவிரி நீர் என்பது நீர் என்ற அளவில் மட்டும் மற்றைய ஆற்று நீர்கள் போல அதனை சாதாரணமாக எண்ணிவிடக் கூடாது. அது உடல் தூய்மை மட்டுமன்றி அகத்தூய்மையையும் செய்யும் தன்மை உடையது காவிரியின் தீர்த்தம். எனவேதான் காவிரி நீர் என்றோ காவிரி தீர்த்தம் என்றோ சொல்லாமல் தெய்வ சேக்கிழார் பெருமான் காவிரி நீர் பெருந்தீர்த்தம் என்று கூறுகின்றார். நீர் என்ற அளவில் உடலை சுத்தம் செய்வதோடு தீர்த்தம் என்ற தன்மையால் உயிரும் தூய்மை பெறக்கூடிய தன்மை உடையது காவிரியின் தீர்த்தம். அத்தகைய காவிரி தீர்த்தம் ஆடி காவிரியை கடந்து அதன் தென்கரையிலே ஏறுகின்றார் யோகியர். அந்த தென்கரையிலே இருக்கின்ற தலம் திருவாவடுதுறை என்ற திருத்தலம். உமையம்மையார் ஒரு காலத்தில் பசுவுடன் இங்கே வந்து தவம் செய்து
அப்பசு வடிவம் நீங்கப் பெற்று இறைவனை வழிபட்டு இங்கே உரைகின்றார் என்பது திருவாவடுதுறை தல வரலாற்றிலே நாம் சிந்தித்திருக்கின்றோம். அதன் காரணமாக இறைவனாருக்கு பசுபதியார் என்ற நாமமும் உண்டு. ஆவடுதுறை என்றால் அதனை அடுதுறை என்று பிரித்து ஆ என்றால் பசுத்துவம், அடுதல் என்பது நீங்குதல் என்று பொருள். எனவே திரு ஆவடுதுறை என்பது உயிர்களின் பசுத்துவம் நீங்கப் பெறுகின்ற தலம் என்ற பொருளிலே வருகின்றது. கோக்களி என்று இதற்கு மற்றொரு நாமமும் இதே காரணம் பற்றி வந்திருக்கின்றது. அங்கே உயிர்களுக்கெல்லாம் பதியாகிய பசுபதியார் வீற்றிருக்கின்றார். பசுவாக இங்கே வந்து வழிபட்ட உமையம்மையாருக்கு பதியாவார். அதோடு பசுத்துவம் உடைய உயிர்களுக்கெல்லாம் பதியும் ஆவார். எனவே பசுபதியாராக வீற்றிருக்கின்றார். கோமுக்தீஸ்வரர் என்பது இத்தல இறைவனாரின் திருநாமம். மாசிலாமணீஸ்வரர் என்பதும் மற்றொரு திருநாமம். இத்தகைய திருவாவடுதுறையினை வந்து சேருகின்றார் யோகியர். அங்கே இறைவனாரின் செழுங்கோயிலினை வலம் வந்து வழிபடுகின்றார். இறைவனின் திருவருள் இந்த யோகியாருக்கு உள்ளே நின்று உணர்த்தவே இந்த திருவாவடுதுறை தலம் மீது பெரும் காதல் உண்டாகின்றது இந்த யோகியாருக்கு. எனவே அந்த திருக்கோயிலிலே வழிபடும் பொழுது இந்த தலத்தை விட்டு நீங்கக்கூடாது என்ற கருத்து யோகியாரின் திரு உள்ளத்திலே எழுகின்றது. அது இறைவனாரின் திருவருள் காரணமாக எழுகின்றது. எனவே இந்த தலத்தில் தங்க வேண்டும் என்ற ஆசை இந்த சிவ யோகியாரின் திரு உள்ளத்திலே எழுகின்றது. சிவயோகியார் திருக்கயிலையிலிருந்து புறப்பட்டு தலங்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டு வருகின்றார் என்று நாம் பார்க்கின்றோமே. வழியில் இருக்கின்ற மற்றைய பதிகளையெல்லாம் கும்பிட்டு அங்கிருந்து நீங்கியது போல புறப்பட்டது போல திருவாவடுதுறையையும் யோகியார் புறப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் திருவாவடுதுறையை விட்டு நீங்கக்கூடாது, இங்கேயே தங்க வேண்டும் என்ற எண்ணம் யோகியாரின் திருவுள்ளத்தில் எழுகின்றது. இது அவரை அறியாமலேயே அவருடைய நினைவில் எழுந்த எண்ணம். இவ்வாறு எண்ணம் எழுந்தாலும் யோகியார் அந்த தலத்தை விட்டு செல்ல முயற்சிக்கின்றார். அப்பொழுது காவிரி நதியின் கரையில் பசுக்கூட்டங்களெல்லாம் புலம்புவதை காண்கின்றார் இந்த யோகியார். இந்த பசுக்கூட்டங்கள் எல்லாம் மேய்ச்சலுக்காக சேர்த்து கொண்டு வரப்பட்டு காவிரி நதியின் இருக்கின்ற அந்த புறவிலே மேய்ச்சலுக்காக விடப்பட்ட பசுக்கூட்டங்கள். இந்த இடத்தை புறவு என்று சொல்வார்கள். அதாவது நதிக்கரையின் ஓரத்திலே பசுக்கள் மேய்ந்து தங்கக்கூடிய அளவு புற்கள், செடிகள் முதலியவை நிறைந்த சிறிய காடுகள், இவைகளை புறவு என்று சொல்வார்கள். இது மேய்ச்சலுக்கு உரிய இடம். மேய்ச்சல் புறம்போக்கு என்று உலக வழக்கிலே இது வழங்கப்படும். அந்த நிலத்தில் அந்த கோகுலங்கள், பசுக்கூட்டங்கள் புலம்புகின்றன, கதறுகின்றன, அம்மா என்று அலறி அழைக்கின்றன, கண்ணீர் விடுகின்றன, முகத்தை கவிழ்த்து கொண்டு இருக்கின்றன. இதனை அந்த சிவயோகியார் காண்கின்றார். 11வது திருப்பாடல். அந்தணர்தம் சாத்தனூர் மேய்ப்பார் குடித்தோன்றி முந்தை முறை நிறை மேய்ப்பான் மூலன் என்னும் பெயருடையான் வந்து தனி மேய்க்கின்றான் வினை மாள வாழ்நாளை வெண்தொழில் வல் விடம் உண்ண வீடி நிலத்திடை வீழ்ந்தான் என்று இந்த திருப்பாடலிலே அந்த பசுக்கூட்டங்கள் ஏன் அழுகின்றன என்பதற்கு காரணம் அருளுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். சாத்தனூர் என்று ஒரு ஊர் திருவாவடுதுறையை ஒட்டி இருக்கின்ற ஊர். அது அந்தணர்கள் நிறைய வாழ்கின்ற ஊர். திருவாவடுதுறையினை ஒட்டியதாக அதன் தெற்கு பகுதியில் இருக்கின்ற ஊர் என்று கூறுவார்கள். சாந்தையூர் அணி ஆவடுதுறை என்று இதனை சேர்த்து வழங்கும் ஒரு வழக்கமும் இருக்கின்றது. சிறந்த அந்தணர்கள் நிறைந்த ஊர். இந்த ஊரின் அந்தணர்கள் திருவாவடுதுறையில் இறைவர்க்கு பணி செய்பவர்கள் என்று சேந்தனார் பெருமான் அருளிய திருவாவடுதுறைக்கு உரிய திருவிசைப்பாவில் குறிப்பிடப்படுவதை நாம் காண்கின்றோம். பொய்யாத வேதியர் சாந்தை மெய் புகழாளர் 1000 பூசுரர் மெய்யே திருப்பணி செய்சீர் என்று வருகின்றது. சோதி மதிலணி சாந்தை மெய்ச்சுருதி விதிவழியோர் தொழும் ஆதி அமரர் புராணன் என்று வருகின்றது. ஒளிவொன்றிலா பொன்னி தீர்த்தமும் முனிகோடி கோடியா மூர்த்தியும் அழிவொன்றிலா செல்வ சாந்தையூர் அணி ஆவடுதுறை ஆடினான்
என்று திருவிசைப்பா திருப்பாடல்களில் இந்த பகுதிகள் 1, 2 மற்றும் 8வது திருப்பாடல்களிலே இவ்வாறு வருகின்றன. எனவே சாத்தனூர் என்பதும் சாந்தை என்பதும் ஒரே இடத்தை குறிக்கின்றன. அது அந்தணர்கள் நிறைய வாழுகின்ற ஊர். அங்கே மூலன் என்ற பெயர் உடைய இடையன் ஒருவன் பசுக்களை மேய்த்து வருகின்ற, அதனை செய்து கொண்டு வருபவன். வேறு ஒருவரும் துணையின்றி இந்த மூலன் தானே இந்த பசுக்களையெல்லாம் அழைத்து வந்து இந்த மேய்ச்சல் நிலத்திலே பசுக்களை மேய்க்கும் வழக்கம் உடையவன். அவனுடைய உடல் வாழ்க்கை அதனுடைய எல்லை வந்து சேரவே அவன் இங்கே முகர்ந்து கொண்டு வந்த பிராரப்தமாகிய வினைப்போகங்கள் எல்லாம் கழிந்துவிடவே பாம்பின் விஷம் காரணமாக அவன் உயிர் துறந்து நிலத்திலே விழுந்தான். தன்னுடைய வீட்டிலிருந்து அன்று பகலிலே பசுக்களை கொண்டு வந்து மேய்க்கின்ற அவன் திடீரென்று இறந்து படுவதற்கு காரணம் என்பது பாம்பின் விஷம் காரணமாக என்று பெறப்படுகின்றது. விடம் உண்ணல் என்பது அந்த ஊழ் வந்து சேர்வதற்கு உரிய புறத்தோற்றம் என்ற காரணம். உண்மையில் அந்த வினை மாள, அதாவது அவன் அனுபவிக்க வேண்டிய வினை போகம் கழிந்துவிடவே இவ்வாறு நேர்ந்தது. இது உள்காரணம். எனவே அவன் அவ்வாறு உயிரை துறந்து அவன் உடல் மட்டுமே அங்கு கிடக்க அவன் அழைத்து கொண்டு வந்த பசுக்கள் எல்லாம் இவ்வாறு வாடி நிற்கின்றன. இதனை நல்ல தவமுடைய இந்த யோகியார் காண்கின்றார். வந்து நிகழ்ந்ததை இறைவரது திருவருளினால் உணர்கின்றார். இந்த பசுக்களின் துன்பங்களை நான் நீக்குவேன் என்று இந்த சிவயோகியார் திருவுள்ளம் கொள்கின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.